Hi friends, welcome back to another GTA San Andreas story mode. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மிஷின் தான் கேஸ் போக போகிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா சீன் ஒரு மிஷின் வந்திருக்கு. அதாவது அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா கேஸ், ஒரு 3 ஆஃபீஸர்ஸ். அந்த 3 ஆஃபீஸர்ஸ்க்கு இருந்தால் கேஸ் மிஷின் இதுக்கு வாங்க என்ன மிஷின் போய் பார்க்கலாம். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேத்ரோ இருக்காங்க. அடப்பாவீங்களா, கடைசியில் எங்கேயும் வந்துட்டீங்களா நீங்கள்? டைம் பேனி இந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிஜிக்கு பிடிக்க இந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்தாலே நம்ம சிட்டி விட்டு வெளியே இருந்த காரணமே இவங்க தான் கேஸ். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தனை கொலை நம்ம கேஸ் பின்னாடி ஒரு ஸ்னைப்பர் ரைஃபிள் இருக்கும். அந்த ரைஃபிள் வந்து எடுத்துக்கணுமா? ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது, ஆனால் நம்ம அதை போய் எடுத்துக்கணுமா? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் தான் கேஸ் ஒரு ரைஃபிள் இருக்கான். இத்தனை நாள் பார்க்காம இருந்திருக்கோம் கேஸ் அந்த ரைஃபிள் இருக்கிறதே. இந்த கேஸ் பார்த்தாச்சு. ஓகே கேஸ், ரைஃபிள் எடுத்தாச்சு. கிரேன்பெரி ஸ்டேஷன் போகணுமா? அந்த ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. ஓகே கேஸ், ட்ரெயின் வந்திருக்கு. ட்ரெயின் அரவிந்த் ட்ரெயின் ஸ்டேஷன். ஓகே 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 ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா இறக்கிட்டான். ட்ரெயின் லேட்டானா ஒரு வழி இல்லை. நம்ம இப்போ அந்த ட்ரெயினை ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும். ஓகே ஸோ ரிப்போர்ட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணி போட தரணுமா? அவ்வளோதான் கேஸ், நீங்கள் மஜாவான மிஷின் தான். ஐயோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்மேன் மாதிரி ஒரு மிஷின் வந்துருக்கு நம்ம சிஜேக்கு. பங்கமாக இருக்க போகிறாங்க அந்த மிஷினு. ஓகே சொல்ல வந்துட்டேன், நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு அப்படி போன வீடியோ பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. இன்னும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி மறக்காம ஜாயின் ஃபாலோ பண்ணிங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் பண்ணியே ஃபாலோ பண்ணிட்டு போகணுமா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ சிஸ்டம் மிஸ் கைஸ், வச்சிருப்பாங்க போச்சு தான். ஓகே கேஸ், நேராக அவங்க எல்லாத்தையும் அந்த லொக்கேஷன் வந்து மீட் பண்ணுறேன் கேஸ், அந்த ஸ்டேஷனில் வந்து. ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்கிட்ட வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச மிஷின் பயங்கரமாக கேஸ் ஆப்போசிட் ஏதோ ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. நம்ம எதுக்கு இந்த ட்ரெயின் பண்ணியே போகலாம். நம்ம அடிச்சு இதுக்கு போட்டு போயிட்டே இருப்பாங்க. வேறு மிஷின் ஃபெயில் ஆகி மறுபடியும் முதல்ல வரணும் கேஸ். இல்லை சான் ஃபேர் சொன்னோம்னா கேஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் ட்ரெயின் வருது. ஜஸ்ட் மிஸ் கேஸ். நம்ம சிஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ, சிஜிக்கு வந்து பார்த்தீங்களான்னு சொல்ல வாயமுள்ள, அதுக்குள்ளே சிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலமே இல்லை. டக்குனு மூலமாக அந்த ட்ரெயின் வருது. ஓகே கேஸ், அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பில் நிற்க போகுது. ஓகே கேஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஸ்டாப்பில் நின்றுருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த அவன் கேஸ் இந்த ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கி போயிட்டுருக்கானா. அவன் கிட்ட வந்து நம்ம போகலாம் கேஸ். கிட்ட வந்து போனால் மேலே ஒரு ஸ்போக்கோ மீட்டர் மாதிரி இருக்கா கேஸ். அது இன்க்ரீஸ் ஆகாமல் அது ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டுனா அதை நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க கேஸ். நம்ம அவனை ஃபாலோ பண்ணுறோன்ட்டு அந்த போகிறோம்னா கேஸ், அந்த ரெட் கலர் மார்க் தான் கேஸ் அந்த ரிப்போர்ட்ரு. அவனை தான் நம்ம மெல்ல ஃபாலோ பண்ணி போனோம். ஆனால் அவன் கிட்டே போயிடக்கூடாது. அவன் நம்மளை கண்டுபிடிச்சோன்னா நம்ம மிஷின் ஃபெயில் ஆயிரும். ஓகே கேஸ், அவனை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம மீட் பண்ண போகிறான். அவனை தான் கேஸ் நம்ம கொள்ளணும். அவனையும் இந்த ரிப்போர்ட் சேர்த்து கொள்ளணும். அவன் இந்த பைக்கில் பேர் நினைக்க மேலே பேர்லாம் கேஸ் பைக்கிலே. ரிப்போர்ட் வேறு ஸ்பீடாக போனால் ஸ்லோவாக போனது இல்லை. ஹார்ன் அடிச்சு பார்த்தேன் கேஸ் ஒன்றும் அவளை. இப்போ நம்ம மேலே போடலாம் நினைக்கிறேன். இப்போ ரிப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டான். இந்த தான் இருக்கான். பைய போகலாம், நம்ம ஒன்றும் அவசரம் இல்லை. சார் ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வாக்கில் போயிருக்கானா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊபர் கேப் வந்துருக்கு, டாக்ஸி புக் பண்ணியிருக்கானா, வந்துட்டுருக்கு. இல்லை டாக்ஸியை காணும். டாக்ஸியில் ஏற போகிறான் அவன். ரிப்போர்ட்டர் ஸ்கிரைப் பண்ணிட்டு கேப். ஓகே கேஸ், கேபை ஃபாலோ பண்ணிட்டு போனேன் இப்போ. ஆனால் அந்த ஸ்போக் மீட்டர் ஏறக்கூடாது இப்போவும். எதுக்கும் நம்ம ஒரு 50 அடிக்கு தள்ளியே நிற்போம். யாரு அப்பா ஜஸ்ட் மிஸ் கேஸ். கொஞ்சம் இது அவ்வளோதான், மிஷின் ஃபெயில் ஆகிருக்கும். என்னடா பண்ணுறான், டக்குன்னு போங்கடா. எப்பாடி அக்கா வரோமாக்கா. ஐயோ சார், நான் வேணும்னே எடுத்து சார். ஓகே கேஸ், கார் பற்றி நான் திரும்பிட்டு கேப். ஐயோ பயந்துட்டேன் கேஸ், இது அந்த கேப் தான் திருப்பி வந்துட்டு வந்துட்டு. ஐயோ ஷூட் பண்ணாங்க. எதுக்காக ஷூட் பண்ணுறீங்க நீங்கள்? இப்படி ஷூட் பண்ணாதீங்களா, நானும் ஒரு சிட்டிசன் தான்டா.
ஸ்டோரி முடிச்சிட்டான். ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டோம். ஓகே கொஞ்சம் தான் அவ்வளோதான். தூக்கி சங்க ஊதிருப்பானுங்க. மிஷின் ஃபெயில் ஆகிருக்கும். கேஸ் கிட்ட வந்தாச்சு. ஐயோ ரொம்ப கிட்ட போயிட்டோம். எங்கே போகிறான்னு தெரியல. வேறு ஸ்போக் மீட்டர் அப்படியே தான் இருக்கணும். ஓய்யோ யாரு ஓகே எங்கடா போகிற? ஊர் சுற்றி ஏறிட்டு இருக்கியா எனக்கே நீ? இடிச்சு நிற்காம வா. ஸ்போக் மீட்டர் ஏறிச்சு கேஸ் பயங்கரமாக ஆயிடுச்சு. நம்ம பைக் வேறு கீழே வண்டி பார்த்து அப்சரக்கூடாது. ஜஸ்ட் மிஸ் கேஸ் தான் மிஸ் ஃபீடாக இருக்கும். நான் ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம் நோட்டு. ஒரு வேலை பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தாச்சு. ஒரு வழியாக அந்த போகிறாங்க கேஸ் வந்தாச்சு. இனிமேல் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். நம்ம இன்னும் இவ்வளோ தூரம் அப்படி ஃபாலோ போட்டு கேசிங் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பங்கமாக இருக்க சன்ரைஸில் சன் செட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே வீடி பண்ணி போகலாம். மஜாவா இப்படி மஜாவா இருக்கா? அப்படி போகலாம் கேஸ். இப்படி செமையா ஏன்னா உள்ளே போயிட்டானுங்க. இதுக்குள்ள வழியே கிடையாது. ரிப்போர்ட்டர்ஸுக்கு அப்ரோச் இந்த டெஸ்டினேஷன். ஓகே கேஸ் அவன் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட லொக்கேஷன் வந்துட்டானா. யாரை மீட் பண்ண போகிறான்னு தெரியல. அந்த அவன் யாரை மீட் பண்ணுறான் அவனையும் கொள்ளணும், அந்த ரிப்போர்ட்டரையும் கொள்ளணும் கேஸ். அவன் மீட் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்போக் மீட்டர் ஏறக்கூடாது. அதுதான் நம்ம கையில் ஸ்னைப்பர் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். தூரத்தில் இருந்து கொடுத்துருக்கு. டே ஸ்பீடாக போ டாக்ஸி டிரைவர். ஏன்னா எவ்வளோ ஸ்லோ ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்க லூசூர் பயல. கேஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை கண்டுபிடிச்சாச்சு. டாக்ஸி போமா அங்கேயே தான் இருக்குமா தெரியலையே. ஒதுன போட்டாச்சு. அவ்வளோதான் கேஸ். மிஷின் பங்கம் கேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேஷனாக ஷேர் பண்ணுறேன். அப்படியே இந்த மிஷின் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் தான் போகிற உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு. நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கேஸ் உங்களிடம் உங்கள் ஸ்பாக் வேதாட்டா பாய்.